ஓம் நமோ நாராயணாய நமக. அஜ சர்வேஸ்வர சித்த சித்தி சர்வாதிரச்சுதக விருஷா கபீரமேயாத்மா சர்வயோக வினிஸ்ருதக. நான் பால்பபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியுடைய அருளை பெறுவதற்காக. நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு துளி கூட உங்களுக்கு பல புண்ணியங்களை தேடி கொடுப்பார் நம் கிருஷ்ண பகவான். நாம் இப்போது பார்க்க போகும் திருநாமம் 102வது திருநாமம். என்னன்னு பார்த்தங்கன்னா விருஷா கபையே நமக அப்படின்னு சொல்ல வேண்டும். அதாவது என்னென்னா மீனிங் பார்த்தோன்னா தர்மமே வடிவெடுத்தவர், தர்மமே வடிவெடுத்தவர். இந்த நாமத்தை எப்படி சொல்ல வேண்டும்? விஷாகபிகி அப்படின்னு சொல்ல வேண்டும். இந்த விஷாகபியுடைய எம்பெருமானுடைய சிறப்பையும் அதனுடைய கதைகளையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். மகாபாரதத்தில் 17 நாள் நமக்கு யுத்தம் நடந்துச்சுன்னு தெரியும். அந்த யுத்தத்தில் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் நிறையாவே போரெல்லாம் ஏற்பட்டுச்சு. அந்த வேளையில் தான் கர்ணனின் தேர் கர்ணனுடைய தேர் அந்த சேற்றில் சிக்கி கொண்டது. இதெல்லாம் நமக்கு தெரியும் அல்லவா? நாம் தேர் சக்கரத்தை, அதாவது நான் தேர் சக்கரத்தை விடுவிக்கிறேன், அதன் பின் போரை தொடருவோம், அதுவரை என்னை தாக்காதே அர்ஜுனா என்று கர்ணன் அர்ஜுனன்கிட்ட சொல்கிறாராம். உடனே அவர் ஆனால் கண்ணபிரான் யார்? நம்முடைய கிருஷ்ண பகவான் தான். அர்ஜுனா, இதுதான் சரியான சந்தர்ப்பம், நீ உன் கணையை தொடுத்து அவனை கொல் என்று பானத்தை பிரயோகிக்க தயாரானான் அர்ஜுனன். அப்போது நமக்கு இது இந்த மகாபாரத கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது கர்ணன், அர்ஜுனா நில், இது தர்மமா, கொஞ்சம் புறப்பா என்றாராம் கர்ணன். உடனே கர்ணனை பார்த்து, கர்ணா, உனக்கு கூட தர்மம் என்று சொல் இருப்பது தெரியுமா? தர்மத்தை பற்றி நீ இப்போது பேசுகிறாயே. சிறுவயதில் நீங்கள் எல்லோரும் சேர்த்து பீமனுக்கு விஷம் வைத்த போது நீ கூறும் தர்மம் எங்கே போனது? அரக்கு மாளிகையில் பாண்டவர்களை எரிக்க திட்டமிட்ட போது நீ கூறும் தர்மம் எங்கே போனது? பொய் சூதலில் பாண்டவர்களை வீழ்த்திய போது உன் தர்மம் எங்கே போனது? அபலை பெண்ணாக திரௌபதி சபையை நடுவே அவமானப்படுத்திய போது இந்த தர்மத்தை பற்றி நீ பேசவில்லை? இதெல்லாம் உனக்கு சம்பந்தம் இல்லை என்று கூறி தப்பிக்க பார்க்காதே. துரியோதனன் செய்த ஒவ்வொரு தவறின் போது நீயும் உடனிருந்தாய். 13 வருடங்கள் தண்டனையை முடித்த பிறகும் பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை தர மறுத்தீர்களே, அப்போது தர்மம் எங்கே போனது? சிறுவனான அபிமன்யை சக்கரவியூகத்தில் வைத்து பலர் நிறைய பேர் தாக்கி கொன்றிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் இந்த தர்மம் எங்கே போனது? ஒன்று இருப்பது உனக்கு தெரியவில்லையா கர்ணா அப்படின்னு யார் இவ்வளவும் நம் கிருஷ்ண பகவான் இவ்வளத்தை கர்ணன்கிட்ட சொல்கிறார். உனக்கு தேவையான சூழ்நிலைகளில் மட்டும் தர்மத்தை பற்றி பேசுவாய், தேவையில்லாத போது சூழ்நிலைகளை தர்மத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார். இதுதான் உன் கொள்கையா கர்ணா என்று கண்ணன் கேட்கிறான். மேலும் அர்ஜுனா, திரௌபதி என்னும் அபலை பெண் அன்று அவமானப்பட்ட போது அவளுக்கு உண்டான வலியையும், அபிமன்யு என்ற சிறுவன் அநியாயமாக கொல்லப்பட்ட போது அவனுக்கு உண்டான வலியையும் இவன் உணர வேண்டுமென்றால் இப்போது நிராயுதபாணியாக நிற்கும் போதே இவனை நீ தாக்க வேண்டும். இதுவே இவனுக்கு சரியான தண்டனை என்றாராம் கண்ணன் என்ன கூட இருந்தார்னா ஏன்னா அவர் கர்ணன் நம்ம இப்போ கிருஷ்ண பரமாத்மா. அவர் என்னென்னா யோசித்து பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு செயலையும் தர்மத்துக்காக போராடுவார். தர்மத்துக்காக போராடும்போது நம்மளை யார் கெட்டவங்கன்னு சொன்னால் கூட நம்ம அதை கவலைப்படக்கூடாது. நம்மளாம் சாமானிய மனிதர்கள். அதனால் நம்ம இப்போ நமக்கே யாரோ ஒருத்தவங்க கெட்டது செய்கிறாங்க, அதை மீறி அவங்களுக்கு உணர்த்தி அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும், நல்லது செய்ய வைக்கணும்னு நினைப்போம். ஆனால் இந்த கலியுகத்தில் நம்மளையே ஐஎஸ்எ முத்திரை குத்தி ஒரு ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. இது நமக்கு தேவையில்லாதது. அவர் தெய்வம், அதனால் அவருக்கு அது சாஸ்வதமாகும். இப்போது அர்ஜுனன் ஏதிய பானம் கர்ணனின் கவசத்தை துளைத்து கொண்டு அவன் மார்பில் பாய்ந்தது. கர்ணன் மாண்டு போனான். அப்போது கர்ணன் உயிர் பிரியாமல் அவனது புண்ணியங்கள் காத்ததாகும். யார்? கர்ணனுக்கு உயிர் போகலை, அவன் புண்ணியந்தான் அவனை காத்துச்சான். அதனால் அந்தனர் வடிவில் கண்ணன் அந்த புண்ணியங்களையும் தானமாக வாங்கி பிராயச்சித்தாக அவனுக்கு யார்? நம்மளுடைய இவர் வருவார்,
இந்த இவர் என்ன வடிவம், இந்த ஒருத்தர் வருவார் கடைசியாக, கர்ணா எனக்கு வந்து ஒரு தானத்தில் சிறந்தவர் தானே கர்ணன், எனக்கு கொஞ்சோண்டு உன்னுடைய இதையும் கொடு, உன்னுடைய ரத்தத்தை குருதியை கொடு அப்படின்னு கேட்போம். அதையும் கொடுத்துருவாராம் கர்ணன். அந்த மாதிரி நமக்கு இந்த கதைகளை ஏன் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பார்ப்போமா. மரணத்துக்கு பின் தன் தந்தையான சூரியனின் இருப்பிடத்தை அடைந்த கர்ணன் சூரியனிடம், தந்தையே, நான் என் நண்பன் துரியோதனுக்கு செஞ்சோற்று கடன் தீர்க்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் தான் நான் போர் புரிந்தேன். ஆனால் வஞ்சக கண்ணன் என்னை வஞ்சித்து வீழ்த்தி விட்டானே என்று புலம்பினாரான் தன் தகப்பனாரிடம், சூரிய பகவானிடம். அப்போது சூரிய பகவான், இல்லை கர்ணா, கண்ணனை வஞ்சகன் என்று சொல்லாதே, நீ ஒரு தவறு செய்து விட்டாய். செஞ்சோற்று கடன் தீர்ப்பது செஞ்சோற்று, நல்லா இருக்கும் அந்த பாட்டு, செஞ்சோற்று கடன் தீர அந்த பாட்டு. அப்போ சிறந்த தர்மம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் கண்ணனும் சாமானிய தர்மங்களை விட உயர்ந்த விசேஷ தர்மமாக விளங்குபவன். கிருஷ்ணன் தர்மத்திற்கு சனாதன தர்மம் தெரியும்ல, சனாதன தர்மம் என்று அதனால் தான் சொல்லியிருக்கிறார்கள். அந்த கண்ணன் என்ற விசேஷ தர்மத்திற்கும் செஞ்சோற்று கடன் தீர்த்தல் என்ற சாமானிய தர்மத்திற்கும் முரண்பாடு வருகையில் விசேஷ தர்மத்தை கை கொள்ள வேண்டும். செஞ்சோற்று தர்மம் வேறு, விசேஷ தர்மம் வேறு. அதனால் ஓன் தர்மம் சிறந்தது தான். செஞ்சோற்று கடன் சொல்ல, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. எப்போதுமே இப்போ இந்த காலத்தில் என்னென்னா, 10 செஞ்சுட்டு 1 செய்யலைனாலும் அந்த 10 மறந்துடுறாங்க. அந்த 9 மறந்துட்டு 1 சொல்லி காமிச்சிட்டு புறஞ்சொல் சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது. இந்த மாதிரி தான் அவங்க அப்பா அப்படி சொன்ன மாதிரி நீ அதை விட்டு சாமானிய தர்மத்தை கை கொண்டு விசேஷ தர்மத்தை கைவிட்டாய். அதனால்தான் கிருஷ்ண பரமாத்மா உன்னை அளித்தார். அதனால் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பது உயர்ந்த தர்மம்தான். அதற்காக இரணியனின் பேச்சை கேட்டு பிரகலாதன் நடந்தானா? எப்படி பார்த்துக்கங்க. நரசிம்மர் என்ற விசேஷ தர்மத்தை அல்லவோ கை கொண்டான். அதாவது அப்பா தான், பிரகலாதனுக்கு அப்பா இரணியகசிபு. ஆனாலும் அப்பா தான், நமக்கு அப்பா நம்மளை பெற்று எடுத்தவர், அவர் சொல்கிறத கேட்கணும்னு அவர் நினைக்கல. என்ன இருந்தாலும் அவருக்கு பிடித்த அந்த பகவானை மட்டும்தானே அவர் நினச்சார். யார்? நம்ம பிரகலாதன் குட்டி. அதனால் என்ன ஆச்சுன்னா, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்பதற்கு கைகேயின் ஆசைக்கு பரதன் உட்பட்டானா. அவன் அது கரெக்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அது மாதிரி, மகனே, சாமானிய தர்மங்களை நிச்சயம் பின்பற்ற வேண்டும் என்பதில் ஐயமே இல்லை. ஆனால் விசேஷ தர்மத்தோடு அதற்கு முரண்பாடு ஏற்படும் சூழ்நிலையில் விசேஷ தர்மத்தை முக்கியமாக கை கொள்ள வேண்டும். அவ்வகையில் கண்ணனே அனைத்து தர்மங்களுக்கும் சாரமான விசேஷ தர்மம் என்று உணர்வாயாக என்று அவர் யார்? தன்னுடைய அப்பாவாகிய கர்ணனுடைய அப்பா சூரிய பகவான் இவ்வளவும் சொன்னார். அழகான ஒரு 2 சொல்லியிருக்காங்க பார்த்தங்களா. என்னதான் அப்பா பிரகலாதன் அப்பா இரணியகசிபு இருந்தாலும் அவர் கை பிடிச்ச நம்முடைய எம்பெருமான் நாராயணான்னு சொல்லி, அப்பாவே நீ அப்பாவுக்கு முன்னால் நீ என்னை கெட்டவன்னு சொல்லான்னு தெரியும். அதே மாதிரி தான் கைகேயி, உனக்காக தான் நான் ராமனை 13 வருஷம் காட்டுக்கு அடிச்சுட்டு உனக்காக தான் நான் இந்த பட்டத்தில் உட்கார வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொன்னாலும், இல்லை, எனக்கு ராமர் தான் வேணும், ராமர் தான் நாட்டை ஆளணும் அப்படின்னு அவர் தாய்க்காக அவர் சொல்லலைல்ல. அதனால் எந்தெந்த இடத்துல எதை கையாளணுமோ அதை நீ கையாள வேண்டும். வடமொழியில் விருஷம் என்றால் தர்மம் என்று பொருள். கபி என்பது வாராக அவதாரத்துக்கான ஒரு குறிப்பு. தர்மமே வடிவெடுத்தவராய் வாராக, யார்? வாராக ரூபம்னு சொல்கிறோம்ல, வாராக ரூபமோ வராக. அந்த வராக ரூபத்தில் பல தர்மங்களையும் உபதேசம் செய்ததால் விஷாகபி என்றாராம். அதாவது என்னன்னா, விஷாகர்பி என்றால் தர்மமே வடிவானவர் என்று பொருள். கர்ணனுக்கு சூரியன் உபதேசித்தபடி தர்மமே வடிவான திருமால் விளங்குவதால் விஷாகபி என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் நாம் 102வது திருநாமம். விஷாகபயே நமக என்று இந்த திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் முரண்பாடான சூழ்நிலைகளில் நாம் சிக்கிக்கொள்ளும் போது சரியான முடிவெடுக்கும் ஆற்றலை நம் எம்பெருமான் நமக்கு தந்தருள்வாளாம். அதான் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அதான் நம்ம சொல்லுவோம்ல, அவன் கெட்டவனாக இருந்தாலும் அவன் எனக்கு நல்லது செஞ்சுருக்கிறான், அதனால தான் நான் துணை போனேன் அப்படின்னு. அதனால தான் நம்ம பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் அவர் செஞ்சதே 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. பீஷ்மரும் உயிர் நல்லவர். அதனால் அவருக்கும் அந்த அம்பு படுக்கையில் படுக்க வச்சு அவர் குருதியெல்லாம் போய் பாவத்தை போக்கிட்டு தான் அவருக்கு மரணம் கிடச்சிச்சு. அதே தான் கர்ணனுக்கும்.
ஓகேவா? பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும். ஒரு 10 நிமிடம் இந்த நம் எம்பெருமானுடைய புகழையும் பெருமையும் கேட்டு மகிழுங்கள்.